இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு ஞானம் ஒரு பொக்கிஷம். Wisdom is a treasure. கடந்த சில வாரங்களாக ஞானத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கும் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கும் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கும் ஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்தோம். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஞானத்தின் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும், தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் ஞானத்தின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் தியானித்தோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனையே மகிழவிக்க கூடிய அந்த ஞானம் எத்தனை முக்கியம் வாய்ந்ததாய் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தின் மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதலால் தான் ஞானம் ஒரு பொக்கிஷம் என்கிற தலைப்பில் ஞானத்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொல்லுகின்றேன். ஞானம், அறிவு என்பவைகள் ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது எப்படி ஒரு பொக்கிஷம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தான் வேதத்திலே பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறதா. இட்ஸ் அ ட்ரெஷர். ஆங்கிலத்தில் அதை ட்ரெஷர் என்று எழுதப்பட்டிருக்கும். தங்கம், பொன், வெள்ளி, பவளம் இவையெல்லாம் உலகத்தில் விலையேற பெற்றது என்று சொல்லுவோம். இட்ஸ் so costly that has to be handled and that has to be protected very carefully என்று சொல்லுவோம். நல்லா கவனிக்க வேண்டாம். தங்கத்தை அப்படி ஈஸியாக அங்கே வச்சுட்டு போயிடுவோமா? அதை ஒரு லாக்கரில் போட்டு அதை பூட்டி வைக்கிறோம். அது விலையேற பெற்றதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா விலை கூடுனதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஞானத்தை வேதம் விலை மதிக்க முடியாததுன்னு சொல்லுகிறது. இட்ஸ் மோர் காஸ்ட்லியர் தேன் தி pearl, தி கோல்டு. நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். பொன்னோ, முத்தோ, பவளமோ, தங்கமோ ஞானத்திற்கு ஈடானதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. How wisdom
இஸ் எ ட்ரெஷர். முதலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருப்பாரானால் that wisdom has to be handled very carefully. It has to be protected. அந்த ஞானத்தை கண்ட இடத்துல எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த ஞானத்தை வீணாக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா அது விலை மதிப்பில்லாதது, விலையேற பெற்றது. அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் உள்ள எந்த விலையேற பெற்ற பொருளும் சமம் அல்ல. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வாசிப்போமா? யோபு எழுதினதான புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. அது இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாதா? நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தை தியானிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அநேக ரகசியங்கள் அதுல புதைஞ்சு கிடக்குது. வாசிப்போம். ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. பாத்தீங்களா? The very costly one is not equal to wisdom. அவன் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கலாம். முத்துங்கிறது தங்கத்தோட விலை கூட. அதை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றலாம். அதுக்கு ஈக்குவல் கிடையாதா? வாசிப்போம். எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்குமிடையது. 23வது வசனம். தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த ஞானம் எங்கிருந்து வரும், எப்படி கொடுக்கப்படும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் யாருக்குமே தெரியாது. 28வது வசனம். மனுஷரை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறாரா? ஆண்டவர் மனுஷனை நோக்கி சொல்லுகிறாரா? ஏதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்கா. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு பயப்படுகிறது. The fear of God will give you the wisdom of God. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அது ஒரு பொக்கிஷம் என்று. இயேசு கிறிஸ்துவுக்கு அதை ஒரு பொக்கிஷமாக தேவன் கொடுத்திருக்கிறாரா? அதை தேவையில்லாம பிரயோஜனப்படுத்தக்கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பன்னிக்கு அது மேல தெரியாது, அதன் மதிப்பு தெரியாது. அந்த பன்னி முன்னால போய் உன் ஞானத்தை பிரயோஜனப்படுத்தினா யூஸ்லெஸ்ங்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து he handled the wisdom of God very carefully. எல்லா இடத்துலையும் வாயை திறக்க மாட்டாரு. பன்னிக்கு முன்னால முத்த போடாதீங்க. நல்லா கவனிங்க. ஞானம் முத்துக்களை பறிக்க விலையேறப்பட்டது. நல்லா கவனிக்க வேண்டாம். அதை வீணாக்க கூடாதுன்னு சொன்னாரே. அப்போ இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார்? பன்னிக்கு முன்னால முத்த போடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா அந்த முத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஞானத்தை அவர் எப்படி உபயோகப்படுத்துவான் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். நல்ல கவனிங்க. தேசாதிபதி கேட்கிறான், யூதருடைய ராஜாவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட், with no explanation. நீ சொல்லுகிறபடிதான். 12 வாசிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. Casting upon Jesus Christ all the false accusations. அவர் மீது அத்தனை பொய் குற்றங்களை சாட்டுகிறார்கள். வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். கேட்கவும் காதுல போகலையா? வாசிப்போம். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான், அதிசயப்படுகிறான். இவ்வளவு சொல்லியும் பதில் சொல்லாம இருக்கிறார்னா இவர் தேவ மனுஷன். ஆச்சரியப்படுகிறார்னா அவருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறான். அவருடைய பொறுமையை கண்டு ஆச்சரியப்படுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அவர் ஏன் பதில் சொல்லவில்லை? அந்த பதில்ல ஞானம் இருக்கிறது. அந்த பதில்ல அவர் நிரபராதிங்கிறத நிரூபிச்சிருயா. அது அந்த பன்னிகளுக்கு முன்னால போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்க பன்னிகள் நிக்குது. அந்த பன்னிகள் தான் அவர் மேல பொய் குற்றம் சுமத்துறாங்க. அந்த தேசாதிபதியாலேயே ஒன்றும் செய்ய முடியாம இருக்கும்போது
இவர் எது சொன்னாலும் அவனுக்கு காதுல ஏறாது. நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம எத்தனையோ தடவை வாசித்திருப்போம், அதுல மறைந்து கிடக்கிற ரகசியமும் ஞானமும் நமக்கு தெரியாது. அந்த பதில்ல அவர் குற்றமற்றவருங்க அதை நிரூபிச்சிடும். உன் மேல இவ்வளவு குற்றம் சுமத்துறாங்களே, என்ன சொல்ற? அவனு சொன்ன குற்றத்துக்கு பதில் சொல்லிட்டா அவர் குற்றமற்றவர் ஆயிடும். அவர் குற்றமற்றவர் ஆனாலும் பிலாத்துவால் அவரை காப்பாற்ற முடியாது. நல்லா கவனிங்க. That is the wisdom. That is the wisdom of Jesus. Why it is so costly and why it is precious and treasure. ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிற பன்னிகளுக்கு முன்னால போய் போடக்கூடாது. இது யாருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இது ஆவியானவர் விலைக்கு சொல்லலைன்னா ஒருத்தராலையும் புரிய முடியாது. நான் சொன்னேன், பன்றிங்கிறது அந்த தேசாதிபதி இல்லை, அவருக்கு பதில் சொல்லிட்டாரு. பன்றிங்கிறத குற்றப்படுத்தினவனுக்கு அதற்கு நீ என்ன சொல்லுகிறாய்? உன் மீது இவ்வளவு குற்றம் சுமத்துகிறார்களே, அதற்கு நீ என்ன சொல்லுகிறான்னா, அவர்கள் சொன்ன குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்லுகிறாய்? அதுக்கு பதில் சொன்னா அந்த பயலோலுக்கு சொன்னது மாதிரி. உனக்கு தெரியுமா, வேத வசனம் அப்படியே நிரூபிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தானே கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். ஜனங்கள் மேல் அவனை கலகத்துக்கு தூண்டுகிறவனாக. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். நல்ல கவனிங்க. அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு பதில், நீ சொன்னபடிதான், ராஜாதான். இவனுக்கு பதில் சொல்ல. அதை கேட்டுட்டு இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணல. வாசிப்போம். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். வைராக்கியத்தோடு சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. கலிலேயான்னு சொன்ன உடனே அவனை ஏரோதுட்டு அனுப்பி விட்டாங்க. அங்கேயும் போயிட்டு வந்துட்டாரு. 13வது வசனத்தில் இருந்து, பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே.
ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். நல்ல கவனிங்களேன். He wanted to release him. அவனால முடியாது. அவன் விரும்புறான். அவர் குற்றமற்றவரியா? அவர் குற்றமற்றவர். அவர் ஒரு குற்றத்தையும் காணல. 20வது வசனத்திலிருந்து பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து கேட்கிறாங்க. அவன் விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறான். அவனால முடியல. வாசிப்போம். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அவனால ஒண்ணு செய்ய முடியல. கடைசியில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 24வது வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். நல்ல கவனிங்க. ஏன் அவர் பேசலையா? அது விஷ்ணு, அது ஞானம். அவர் எதை பிரசங்கம் பண்றாரோ அது அப்படியே தான் வாழ்க்கையில் நிரூபிச்சு காட்டினவர். பண்ணிக்கு முன்னால முத்த போடாத, பிரயோஜனம் இல்லை. எல்லாம் கவனிக்க வேண்டும். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் குற்றமற்றவருங்கிறதை நிரூபிக்கும். ஆனா அவரை விடுதலை பண்ண பிலாத்தால முடியாது. அப்படின்னா the wisdom has to be handled carefully. எல்லார்ட்டையும் போய் எல்லா நேரம் அந்த ஞானத்தை பிரயோஜனப்படுத்தாத. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எல்லாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஞானங்கிறது இட்ஸ் ப்ரெஷியஸ். பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் பேசிக்கிட்டோ, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோ, தர்க்கித்துக்கிட்டோ இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நீ ஜெயம் பெற மாட்ட. உன் ஞானம் வேஸ்ட் ஆயிரும். நீ கணக்கு கொடுக்க வேண்டாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வரை. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கிய. யோபுல மட்டும்தான் பார்த்தோன்றில்ல, ஞானி தேவனிடத்தில் ஞானத்தை பெற்ற சாலமோன் எழுதி வைத்திருக்கிறாரு. வாசிப்போம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும்
அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறு பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதற்கு நிகரல்ல. முத்துக்களை காட்டில் விலையேற பெற்றது. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலைன்னா அவுட்டு. நீ அதை கவனமாக நீ செயல்படுத்தினா தீர்க்காயுசிலோட உயிரோடு இருப்ப. ஏன் பாதி வயசுல சாகுறான்? ஞானத்தை இழக்கிறதுனாலதான். அந்த ஞானத்தை நீ இழந்துட்டேனா அவுட்டு. அரசாங்கம் சில அருவிகளுக்கு முன்னால போர்டு போட்டிருப்பான், இதை தாண்டி போகாதீங்க, இதை தாண்டி போகாதீங்க. அதை தாண்டி அந்த தண்ணியில குதிச்ச ஒரு வாலிபன் திரும்ப சரீரம் மேல வரல. யூடியூப்ல போட்டிருந்தான், பார்த்துருப்பீங்க. ஏன்? ஞானம் இல்லைன்னு அர்த்தம். மருந்து சாப்பிடாமலே இந்த செத்து போனவங்க உண்டு. வேதத்துல எந்த இடத்துலையும் மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு போடல. இயேசுவே சொன்னாரு, பெண்ணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது என்று சுகமுள்ளவங்களுக்கு தேவையில்லை. எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு 15 ஆண்டை கூட்டி கொடுக்கிறார். பிளவு வியாதியில சாக போகிறான். கர்த்தர் தான் சொன்னாரு. அதே கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டு கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. உடனே அவனுக்கு சுகமாயிட்டு நினைச்சிங்களா? அந்த பிள்ளவைக்கு ஏதோ ஒரு அத்திப்பழ அடைய கொண்டு வந்து 10 போட சொல்லுவான். அது போட்டு தான் சுகமாகும். வேதத்தை நீ படி, நீ நட. வசனம் ஒரு வசனம் போய் கிடையாது. வாசிப்போம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதன் பாதைகள், நீ எந்த இடத்துலயாவது சமாதானத்தை இழந்துட்டேனா எங்கேயோ ஞானத்தை ஓட்ட விட்டேன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. எங்கேயோ ஞானத்தை ஓட்டி விட்டு விட்டாய். அந்த ஞானம் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் நீ சமாதானத்தோடு தான் இருப்ப. வாசிப்போம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் அப்படின்னா அது இருந்தா தான் நீ பரலோகத்துக்கே போக முடியும்னு அர்த்தம். வாசிப்போம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். போதும். ஞானத்தை குறித்து ஆண்டவர் எவ்வளவு காரியம் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறாரு. நான் இன்னைக்கு எடுக்கிறது how it is treasure. அது எப்படி பொக்கிஷம். how Abraham handled the wisdom of God. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாம் விசுவாசத்தில் தந்த மரித்தாலும் ஈசாக்கை உயிரோட எழுப்ப வல்லமையுள்ளவர்ங்கிறத விசுவாசித்தவன். But we never knew that he has got the wisdom of God to please God and to inherit the kingdom of God. ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஞானமோ பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானமோ அவன் இருதயத்தில் உண்டு. அப்ப அந்த ஞானத்தை ஆபிரகாமை தியானிக்கிறதுக்கு முன்னால அந்த ஞானத்தினுடைய காரியங்களை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.
யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-17 வரை வாசிக்க கேட்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். என்னது பெருமை பாராட்டுறாங்க? உன் இருதயத்துல நீ கசப்பையும் வைராக்கியத்தை வச்சுட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டாத. நான் செத்த பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி பெருமை பாராட்டாத. எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு வசனத்துக்கு மாறா பேசாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. என்னது? ஏன் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்றான்? அந்த ஞானத்தை பிசாசு கொடுக்கிறானா? அந்த ஞானத்தை யார் கொடுக்கிறவா? பிசாசு. அவன் பல ஆவியா வெளியே வருவான். அவன் பல ஆவியில வெளியே வருவான். இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிற ஆவி அவனுக்குள்ள உண்டு. அதை ஒருத்தருக்கு கொடுப்பான். நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன பேசுனீங்கனாலும் பிரயோஜனம் கிடையாது. அவங்கள கூப்பிட்டு வச்சு அன்பாக பேசி ஆறுதலாக பேசுனீங்கன்னா பண்ணி முன்னால் போடுற முத்து தான் அது. பிரயோஜனப்படாது. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. உங்க இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள். நீ பெருமை பாராட்டாத. எனக்கு அந்த திறமை இருக்கு, இந்த திறமை இருக்குன்னு பெருமைப்படாத. அதை சாதிச்சிடும், இதை சாதிச்சிடும் சொல்லி பெருமை பாராட்டாத. அதெல்லாம் பொய். நீ சொல்றதெல்லாம் பொய்ங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராம லௌகிக சம்பந்தமான ஜென்ம சுவாத பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னா பிசாசு கொடுக்கிறது. வசனத்தின் கடுமை நமக்கு தெரியாது. மேல்பரப்பாய் நம்ம வாசிக்கிறதுனால அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற கடுமையான வார்த்தை நமக்கு தெரியாது. வாசிப்போம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. வைராக்கியம், விரோதம். பவுல் பர்னபாவுக்குள்ள இதுதான் நடந்துச்சு. வைராக்கியம், விரோதம். 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தன் காணாமலே போயிட்டான். எல்லாம் கவனிக்க வேண்டும். ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் அந்த பாவத்துக்குள்ள போனவங்க உண்டு. வாசிப்போம். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பட்சபாதம் இல்லாதது மாயமற்றதா இருக்கிறதுனா அந்த ஞானத்துல நோ ஹிப்போக்ரசி. ஞானம் உள்ளவன் அவன் வாழ்க்கையில் நடிக்கவே மாட்டான். நடிக்க மாட்டான்னு சொல்றதை விட அவனுக்கு நடிக்க தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டாம். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் உறவுக்கு விரோதமான
நட்புக்கு விரோதமான, அன்புக்கு விரோதமான போராட்டங்கள் வந்தது. தேவன் அழைத்த அழைப்புக்கு விரோதமான போராட்டங்கள், குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள். He dealt that matter and the situation very carefully with greatest wisdom of God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆண்டியா தான் கூட வந்தான். ஆண்டியா கூட வந்து இன்னைக்கு பணம் பெருத்த உடனே ஆபிரகாமோடையே போட்டி போடுற லெவலுக்கு வந்துட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். How he dealt the matter. வாசிப்போம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 2 பேருக்கும் வாக்குவாதம். ஏன் வாக்குவாதம்னா நல்லா கவனிங்க. இப்போ அவன் பிரிஞ்சு போகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். யாரு? லோத்து. இன்னைக்கு ஆபிரகாமலத்தான் நம்ம மேல வந்திருக்கிறோங்கிறத மறந்துட்டான். ஆபிரகாமுடைய ஐக்கியம் எவ்வளவு முக்கியங்கிறதையும் மறந்துட்டான். இருதயத்துக்குள்ள பொறாமை, வெறுப்பு, வைராக்கியம் சொல்லி வரும் பொழுது ஞானம் அவுட்டாயிரும். நல்லா கவனிக்க வேண்டும். ஞானம் போயிரும். அந்த ஞானம் லோத்துக்கு போய்விட்டது. இப்பொழுது ஆபிரகாமை விட்டு பிரியணுங்கிற முடிவுக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறான். வாசிப்போம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நல்ல கவனிங்க. பியூட்டிஃபுல். This is called the wisdom of God. This is called the wisdom of God. போகணும்னு நினைக்கிறான், பிரிஞ்சு போகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அவனை பிடிச்சு இழுத்து உட்கார வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அவனும் நல்லா இருக்கணும், இவனும் நல்லா இருக்கணும். அதனால அவன் சொல்றான், எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வீண் வாக்குவாதம். ஏன்பா அங்கேயும் இங்கேயும் சொல்லிக்கிட்டு தெரியுற? அதுக்கு அர்த்தம் என்னது? ஏன்பா அங்கேயும் இங்கேயும் சொல்லி போக வேண்டியது தானே? நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட, தாராளமா போகலாம். நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது சொல்ல, இது சொல்ல, அதுல மாட்டேன், இதுல மாட்டேன், தாராளமா போகலாம். உன்னை நம்பி நான் என் தாய் தகப்ப வீட்டை விட்டு வெளியே வரல, என் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். நல்ல கவனி. ஆபிரகாம் லோத்தை நம்பி வரல,
அதனால சொல்றான், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதோ, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். போனோன்னு முடிவு பண்ணிட்ட. I don't want to stop you. ஆனா சமாதானத்தோட போக விரும்புறேன். எப்படி? நீ போகணுங்கிறவன் சமாதானத்தோட, நீ நல்லா இருக்கணும், மனைவி நல்லா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீ சமாதானத்தோட போக. வாசிப்போம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஏன் அப்படி சொன்னா? நாட் மை சாய்ஸ். நீ எந்த பக்கம் விரும்புறீங்க போப்பா. நான் கர்த்தரை நம்பி வந்தவன், அவர் என்ன விட மாட்டாரு. இந்த இடம் உனக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த இடத்த எடுத்துக்கோ, இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த இடத்த எடுத்துக்கோ, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. What is the wisdom of God here? இதுல ஞானம் என்ன தெரியுமா? எது கர்த்தருக்கு பிரியமா இருக்குங்கிறத அறிஞ்சு பேசுகிறான். The wisdom to understand the will of God. சண்டை போட்டுட்டு அவனை அனுப்புறதோ, சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வருகிறதோ என் தேவனுக்கு பிரியமா இருக்காது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பகுதிக்குள்ள போகிறோம். How to deal in such situations. How to deal. நீ செய்கிற எந்த காரியமும் ஞானமா செய்யலாம். அதுல பரலோகம் இணைக்கப்படுகிறது, யாருக்கும் தெரியாது. அதுல நீ பரலோகம் சுதந்திரிக்கிற காரியமும் இருக்கு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை நல்லா அறிஞ்சித்தான் அவன் ஞானத்தை பிரயோஜனப்படுத்தி சொல்லுகிறான். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். இனி உன்னைய நான் இருன்னு சொல்ல மாட்டேன். யூ கேன் கோ. இனி உன்னை இருன்னு சொல்ல மாட்டே. நீ எங்கனாலும் போகலாம், எப்படி விரும்பினாலும் நீ போகலாம். என்ன விட்டுருன்ட்டான். என்ன? வாசிங்க வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அவன் கண்ணுக்கு பரலோகமா தெரிஞ்சுதான். பிரிஞ்சு போகும் பொழுதெல்லாம் பரலோகமா தெரியும். எப்பொழுதுமே நீ பிரிஞ்சு போகும் பொழுது நீ போகிற இடம் உனக்கு பரலோகமா தெரியும், வானத்தில் இருந்து கொட்டுகிறது மாதிரி தெரியும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. How wisdom is a treasure. வாசிப்போம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். சாப்டர் முடிந்தது. இப்போ
ஆபிரகாமுடைய விஷ்டத்தின் நிமித்தம் கர்த்தர் இறங்கி வருகிறார். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள் மகிழ்ந்திருக்கும் சொன்னாரே, அது பொய் இல்லை. ஆபிரகாமுடைய ஞானத்தை பார்த்து கர்த்தர் மகிழ்ந்து போனாரு. யாருக்கா தெரியுமா? God was pleased with the decision, the talk and the attitude of Abraham. அவர் மகிழ்ந்த மகிழ்ச்சியை ஆபிரகாம்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய மகிழ்ச்சியை ஆபிரகாம்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். 14வது வசனத்தில் இருந்து, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உலகமே பூமியா வருதுதான், பூமியா வருதுதான். அவர் பூமியை தாராளமாய் தாரை வார்த்து கொடுக்கிறார். இம்புடும் இந்த இடம் வரைக்கும் நீ வச்சுக்கப்பா ஆண்டு சொல்லல. 50 ஏக்கர் வச்சுக்கப்பா, 100 ஏக்கர் வச்சுக்கப்பா ஆண்டு சொல்லல. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன். புரியுதா? அப்போ அவன் எப்படிப்பட்ட ஞானமா அங்க நடந்திருக்கான். நீ ஞானமா மட்டும் நீ நடந்து பாரு, எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. நான் அனுபவப்பட்டு தான் பேசுறேன், வசனத்தின் மூலமாக மத்தியம் இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த இடம் தான் வேணும், எனக்கு அந்த இடம் தான் வேணும். அவன் போட்டி போடல. நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்குள்ள உள்ள இந்த ஞானத்தை பார்த்தோம். இந்த ஞானம் தேவனை பிரியப்படுத்துகிற ஞானம்னு சொல்லி சொன்னேன். இனிமே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஞானம் வருது. ஞானம் அந்த பாதையில கர்த்தர் கொண்டு போகிறா. நல்லா கவனிக்க வேணும். When God creates an opportunity, never miss it. உன் மேல ஆண்டவருக்கு அன்பு இருந்துச்சுன்னா, உன்னை நேசித்தாருன்னா, உனக்கு ஞானத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஞானத்தின்படி நடக்கிறதுக்கும் நீ பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி விடுவாரு. மிஸ் பண்ணிடாதீங்க. மனபாரத்தோடு லோத்து வெளியேறிட்டான். ஆனால் ஆபிரகாம் வெளியேறல, மனபாரத்தோடு இல்லை. நல்லா உனக்கு எந்த இடம் வேணுமோ சந்தோஷமா அனுப்பி விட்டான். அப்புறம் இருதயத்தில் எந்த பாரம், எந்த கவலை, எந்த கோபம் அவன் மேலே இல்லை.
அது உண்மையா? ஆபிரகாம் அவனை வெறுக்கல, அவன் மேல பகை வைக்கல, அவன் மேல கசப்பு வைக்கல. அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு பாதையில் ஆண்டவர் கொண்டு போவாரு. He has to prove. He has to prove. எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியெல்லாம் பார்த்தீங்களா ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனுஷன் ஞானத்தில் இந்த வேதவசனத்தை தியானிக்க முடியாது. அது பரிசுத்த ஆவியாரோடு நீ இணைக்கப்பட்டிருந்தா அவர் வெளிப்படுத்தினா ஒழிய அதனுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஸ்னேயரின் ராஜாவாகிய அமராபேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோலும் ஏலாமின் ராஜாவாகிய கெதலகமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய ஸ்னேவாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமபேரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். யோத்து இவன் சோதோம்ல வந்து இருக்கிறான். அந்த சோதோம் தான் அவனுக்கு பரலோகம் மாதிரி, ஏதேன் தோட்டம் மாதிரி தெரிஞ்சுதான். இப்ப அந்த தேசத்துக்கு விரோதமா தான் யுத்தம் வந்து அத்தனை அள்ளி பறக்கிட்டு போயிட்டானுங்க. 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எது நீர்வளம் நிலவளம் பொருந்தினதும் கண்டானோ அத்தனை வாரி அந்த இடத்துல உள்ளதெல்லாம் வாரிட்டு போயிட்டானுங்க. வாசிப்போம். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவனையும் அவன் பொருட்களையும் என்ன செஞ்சிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். அநேக நேரங்களில் we never knew the consequences what we do. இன்னைக்கு அவன் நினைச்சிருக்கலாம், ஆபிரகாமோடு இருந்திருந்தா பாதுகாப்பாக இருந்திருப்போமே. வேதம் சொல்லுகிறது, அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். வாசிப்போம். தப்பியோடின ஒருவன் எபிரேயன் ஆகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாமுக்கு வந்து அறிவிக்கிறான். எப்பொழுதுமே இட்ஸ் an opportunity. நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்கிற சந்தர்ப்பம் நமக்கு தெரியாது. அதை வந்து ஒருத்தன் ஆபிரகாமுக்கு அனுப்புறான். இட்ஸ் an opportunity. சத்துரு விழுந்து போன செய்தி அவன் காதுக்கு வருது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். நீ சந்தோஷப்பட்டுட்டீனா கர்த்தர் அதை பார்ப்பாரு. அப்படின்னா உன் சத்துரு விழுகிறது ஏன் உன் காதுக்கு கொண்டு வருகிறாரு? நீ பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். உன் இருதயம் சுத்தமா இருக்குதா?
உன் இருதயத்தில் அந்த அன்பு இருக்குதா? உன் இருதயத்தில் அந்த பழைய பாசம் இருக்குதா? ஆபிரகாமே, நீ பரலோகத்துக்கு வைக்கப்பட்டவன். The Lord has given you the wisdom as a treasure. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை காண்பார். அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்புறம் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரன் ஆகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, அவன் அன்பை காமிச்சிட்டான். இது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். சத்துருவுக்கு உதவி செய்தது. இயேசு சொன்னார் இல்லையா, என் பிதா பூர்ண சர்க்கனராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்கனராய் இருங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்படின்னு அந்த பூர்ண சர்க்குணர், what is that perfection? Be ye perfect as my Father in heaven is perfect. அதுதான் ஆங்கிலத்தில். அந்த பெர்ஃபெக்ஷன் என்ன? 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. அதுல தான் பரலோக ஞானம் பதிஞ்சு கிடக்கு. யாருக்கு தெரியும்? நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஏன் பரலோகத்துக்குள்ள போனா? அன்று லாசரு கதையை சொல்றார். லாசரும் ஐஸ்வர்யான் கதையை சொல்லும்போது, லாசரு மரித்து பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டானா. அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்தி இருப்பார்கள். எப்படி அங்க போக முடிஞ்சது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு. நீங்க கசப்பான விரோதத்தையும் வைராக்கியத்தையும் வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டாதீங்க, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள். ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் கசப்பு வைத்துக் கொண்டு ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் சொல்ல முடியுமா? எல்லாம் கவனிக்க வேண்டாம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப லோத்து வந்து சேர முடியாது. தேவன் வைத்த இடத்தை விட்டு நீ போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த இடத்துல வந்து சேர முடியாது. Once for all it's gone. ஆனா அன்பு உண்டு.
உதவி உண்டு, ஹெல்ப் உண்டு, ஸ்நேகம் உண்டு. திரும்ப அந்த ஐக்கியம் வராது. அழகா வெளியே கொண்டு வந்து ஆபிரகாம் அவனுக்கு அன்பை காட்டிட்டு டாட்டா காமிச்சிட்டான். அப்புறம் அவன் வழியில போயிட்டான், இவன் வழியில போயிட்டான். அவன் வழியில போயிட்டான், இவன் வழியில போயிட்டான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இட்ஸ் an opportunity. உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு, அல்லது உன் மேல கோபமாக இருக்கிறவங்களுக்கு, அல்லது உன் மேல விரோதமாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களோட கூட ஒரு ஐக்கியத்தை, ஒரு அன்பை காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டு நெவர் மிஸ் இட், நெவர் மிஸ் இட். ஒருத்தன் வந்து அறிவிக்கிறான், லோத்து அவன் இதெல்லாம் கொண்டு போயிட்டான். அந்த சந்தர்ப்பம் ஆண்டவரால் உபயோகப்படுத்துறதுங்கிற புரிஞ்சானே, அது ஞானம். அதை புரிஞ்ச உடனே ஓடி போய் யுத்தம் செய்து மீட்டு கொண்டு வந்தானே, அது ஞானம். அது பரலோக ஞானம். அவன் மேல எந்த கசப்பும் இல்லை, அவன் மேல எந்த வெறுப்பும் இல்லை. பிதாவே இவர்களை மன்னியா. மூஞ்சில துப்புனவனுக்கு தான் கேட்டாரு, கன்னத்தில் அடிச்சவனுக்காக தான் கேட்டாரு, தலையில முள்முடி வச்சு அமுக்கணுவனுக்காக தான் கேட்டாரு, மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தேவான் அழைக்க வந்துட்டாரு. அந்த அழைப்புல அவருடைய சித்தத்துக்காக எதிர்பார்க்கிறாரு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற பிரவேசிக்க மாட்டான். அந்த சித்தத்தை நிறைவேற்றாம ஸ்தேவான் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டானா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல் எறிந்தார்கள். அவன் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் கதறான். அந்த ஜெபம் கேட்கப்படல. ஏன்னா இப்ப அவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அவன் இப்ப பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பரிசுத்தவான் தான், ஞானம் உள்ளவன் தான். இப்ப அந்த ஞானம் அவனுக்கு இயேசுவை ஞாபகப்படுத்துது. யாவியை ஏற்றுக்கொள்ளவனுக்கு பதில் வரலையே, அங்க நிக்கிறாரே இயேசு, பிதாவோடு வந்து நிக்கிறாரு, அழைச்சிட்டு போக நிக்கிறாரு. பரலோக வாசல் திறந்திருக்கிறது, ஏன் போகல? இயேசு செய்த ஜெபத்தை செய்யலையே. 60வது வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்? நீ எப்படினாலும் வாழலாம், நீ எங்க போயினாலும் வாழலாம். ஆனா பரலோகத்துக்கு போவியா? நல்லா கவனிக்க வேண்டும். பரலோகத்துக்கு போவியா? உலகத்தில் நம்ம ஞானமா நடக்க வேண்டியதன் முக்கியத்துவம் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. The wisdom is a treasure. Hallelujah.